சில நபர் சில நபர் அதாவது வெளியில் போகிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா அவங்க வந்து மரியாதை எதிர்பார்ப்பாங்க. அவங்கள போனோடனே வான்னு சொல்லணும், கேட்கணும், உட்கார வைக்கணும், சேர் எடுத்து போடணும். அந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இல்லைன்னா போன கையாக திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கு அவங்க மதிக்கலை, நான் அங்கே போக இஷ்டம் இல்லை, நான் போகலைம்பாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து நிரந்தரமாகவே மதிப்பு மரியாதையாகவே வாழ்வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே மதிப்பு மரியாதையோடு வாழுவாங்க. அவங்களுக்கு என்ன அந்த கிரக நிலை. சில பேர் வந்து மரியாதை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. எங்கே போனாலும் மரியாதை இருப்பாங்க. அவங்க மேலே அவங்கள வந்து புகழ்ந்து பேசணும், புகழ்ந்து வாழ்த்தி பேசணும், அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. எங்கே போனாலும் அவங்க மரியாதை இல்லைன்னா அவங்க போகவே மாட்டாங்க. அப்படின்னா இது சாதகத்தில் தெரியுமா, பார்க்கலாமான்னா கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்க அனைவரும் பாருங்கள். சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்க அனைவருமே இப்போ அந்த மானம் மரியாதை அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்போ லக்னாதிபதி சிம்ம ராசி சிம்ம லக்னாதிபதி எங்கே வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க மரியாதையை வாழணும், மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண மனநிலை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரி, எப்போவுமே மதிப்பு மரியாதை சில பேர் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை இருக்கும். ஆமாம், வீட்டில் வந்து மன வருத்தம் பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் போனால் மட்டும் மதிப்பு மரியாதையோடு வாழுவாங்க, மதிப்பு கிடைக்கும். அது எப்படிங்க? இப்போ சிம்ம லக்கணம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாருங்கள், சிம்ம லக்கணம் சிம்ம ராசி, தனுசு லக்கணம் தனுசு ராசி, மேச லக்கணம் மேச ராசி, இந்த அனைவருமே பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பாங்க ரொம்ப அக்ரூட்டாக. ஏன்னா அது ரெண்டுமே நெருப்பு ராசி, மூணுமே நெருப்பு ராசினால மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பாங்க. சரி, அப்போ எப்போவுமே ஒருத்தருக்கு இயற்கையாகவே மதிப்பு மரியாதையோடு வாழ்கிறாரு அப்படின்னு கேட்டால் பாருங்கள், எல்லாத்துக்கும் அந்த மதிப்பு மரியாதையான வாழ்க்கை எல்லாத்துக்கும் கிடைக்காது. சில பேர் எப்படின்னா ஒரு 100ல் 2 பேர் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஒழிஞ்சு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்காது. சரி, அது அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கிற சாதகம் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் இடம் சொல்லக்கூடாது பதவி சம்மந்தப்பட்டது. 10 குடையவனும் லக்னாதிபதியும் ஒன்று சேர்ந்துருந்தாலோ நேருக்கு நேர் பார்த்துருந்தாலோ எப்போவுமே அவங்க மதிப்பு மரியாதையாக இருப்பாங்க. அவங்க இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் தெரியும், அவங்க மேலே வந்து ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக வரும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை மெயினாக வந்து நம்ம பார்த்துக்கணும். மதிப்பு மரியாதை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. மதிப்பு மரியாதை எதிர்பார்க்காம எதார்த்தம் போவாங்க, அவங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். எப்படி கிடைக்குங்க அப்படின்னு கேள்வி கேட்டால், அந்த அவங்களுடைய லக்கணத்துக்கு 10ஆம் இடமும் லக்கணாதிபதியும் ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் பார்த்துக்கலாம். அப்போ ஒன்று சேர்ந்து இருந்தாலும் சரி, அப்போ லக்கணாதிபதியும் லக்கணத்துக்கு 10 குடையவனும் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியாதிபதி பூர்வத்தில் உட்காந்துருந்தா அவங்களுக்கு எப்போவுமே மதிப்பு மரியாதையோடு வாழுவாங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.